தேவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் நினச்சா பண்ணுங்கள். இப்போ நல்லவனா யாருன்னு தெரிஞ்சிட்டிங்களா? அதாவது நம்ம நம்ம சார்ந்தவங்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் யாருக்கும் மனதளவுலையும் அவளுக்கு எந்த விதமான தொந்தரவும் தரக்கூடாது. முடிஞ்சால் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், தொந்தரவு தரக்கூடாது, உதவி செய்யணும். நம்மளால் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலுமே அவன் கெட்டவன் தான். தண்ணி அடித்தாலும் சரி, இல்லை புகை பிடிச்சாலும் சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மற்றவர்களுக்கு எந்த விதமான உபத்திரமும் தொந்தரவும் தராமல் இருக்கிறவன் தான் நல்லவன். அந்த நல்லவன் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்யவன் தான் நல்லவன். மற்றவங்க எல்லாருமே கெட்டவங்க தான். அப்படி பார்க்குறப்ப உங்களை எத்தனை பேர் நல்லவங்க, எத்தனை பேர் கெட்டவங்கன்னு நீங்களே உங்கள் மனசாட்சி பிரகாரம் பார்த்துங்க. எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் மனதால் மற்றவர்களை வசப்படுறீங்க, மற்றவர்களுக்கு குற்றம் சொல்கிறீங்க அப்படிங்கிறத யோசனை பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சீங்கன்னு பாருங்கள். யாரெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாங்களோ, மற்றவர்களுக்கு ஹெல்ப்பிங் மைண்ட் செய்கிறாங்களோ அவங்க தான் நல்லவன். அப்படிங்கிறப்போ இந்த உலகத்தில் எத்தனை பேர் நல்லவன்னு நீங்களே விரலுட்டு என்னலாம் நினைக்கிறேன். நான் சொல்கிற சரியாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.